வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். திருக்காஞ்சி கோவில் இடத்தில் மரங்கள் வெட்டும் பணிகளை தடுத்து நிறுத்திய வனத்துறையினர். லாபம் ஈட்டும் மரங்களை நட இருப்பதாக மக்கள் தகவல். ஜிப்மர் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். புத்தாண்டை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் குவிந்த மக்கள் கூட்டம். குடும்பத்துடன் கதை பேசி உற்சாகம். இனி விரிவான செய்திகள். திருக்காஞ்சி கோவில் இடத்தில் மரங்களை வெட்டுவதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சியில் கங்கவராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது. இதற்கு சொந்தமான இடத்தை 5 பேர் குத்தகைதாரர்களாக இருந்து பராமரித்து வருகின்றனர். இந்த இடத்தில் சுமார் 450 பனை மரங்கள் இருந்தன. இந்த மரங்களை வெட்டிவிட்டு அந்த இடத்தில் வருவாய் தரக்கூடிய விவசாயத்தையும் மரங்களையும் நடுவதற்கு கோவில் நிர்வாகம் முடிவெடுத்தது. இதற்காக இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மூலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ஏலம் விடப்பட்டது. மரத்தை ஏலம் எடுத்தவர்கள் நேற்று அந்த மரங்களை வெட்டி கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த சிலர் மரங்களை வெட்டக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து கோவில் அறங்காவல் குழுவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு ஊர்க்காரர்களை திரட்டி வந்த அறங்காவல் குழுவினர் மரங்களை வெட்டும் முயற்சியில் மீண்டும் ஈடுபட்டனர். இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரி தியாகராஜனிடம் இரு தரப்பினரும் புகார் கூறினர். தொடர்ந்து மரங்களை வெட்ட வேண்டாம் என்றும் நாளை இது குறித்து முழுமையாக விசாரித்து முடிவெடுக்கலாம் என்றார். மரம் வெட்டுவது உடனடியாக நிறுத்தப்பட்டது. தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை தொழிலாளர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். காலி பணி இடங்களை சீனியாரிட்டி அடிப்படையில் தினக்கூலி ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஒரு தரப்பினரை புதிய ஒப்பந்ததாரிடம் பணிக்கு அனுப்பிடும் செயலை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜிப்மர் தொழிலாளர்கள் சங்கத்தினர் வெள்ளிக்கிழமையன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு ஜிப்மர் பாதுகாப்பு குழு கௌரவ தலைவர் பாலமோகனன் தலைமை தாங்க தலைவர் முருகன் சிறப்புரையாற்றினார். இதில் சங்க பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எங்களுடைய கோரிக்கை நிர்ணயம் செய்ய வேணும்னு பல ஆண்ட போராட்டம் ஜிப்மர் நிர்வாகம் மறுக்கிறா முறையில்லை சரியில்லை முறையில்லை சரியில்லை. புதுவையில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி கடற்கரை பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் புதுவையில் உள்ள ஓட்டல்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என பல்வேறு நிகழ்விற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கடந்த 31ஆம் தேதி இரவு சரியாக 12 மணி ஆனதும் நகரமெங்கிலும் வான வேடிக்கைகள் கண்ணை பறித்தன. கடற்கரை சாலையில் திரண்டிருந்தவர்கள் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்று உற்சாகத்துடன் குரல் எழுப்பினர். இதேபோல் புதுவையில் உள்ள அதிதி ஓட்டல், மாஸ், ஆனந்தா இன், அண்ணாமலை போன்ற ஓட்டல்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர். இதன் தொடர்ச்சியாக புத்தாண்டு தினமான வியாழக்கிழமை மாலை புதுவை கடற்கரை பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக மக்கள் கூட்டம் நிரம்பியது. தம்பதியர் தங்கள் பிள்ளைகளுடன் கடற்கரைக்கு வந்திருந்து மகிழ்ந்தனர். இதேபோல் காதலர்களும் தங்கள் ஜோடிகளுடன் காலார நடந்தும் பாறைகளில் அமர்ந்தும் தங்கள் எதிர்காலங்களை பற்றி பேசி மகிழ்ந்தனர். கடற்கரை சாலையில் கூடுதல் கூட்டம் காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்ததுடன் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். BSNL கேபிள் ஊழியர்களுக்கு நவம்பர் மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
BSNL நிறுவனத்தில் பணியாற்றும் கேபிள் பகுதி ஊழியர்களுக்கு கடந்த நவம்பர் மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், போனஸ் மற்றும் சட்ட சலுகையினை அமல்படுத்த வேண்டும், உதவி தொழிலாளர் ஆணையர் கொடுத்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி BSNL ஊழியர் சங்கம் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பொது மேலாளரிடம் முறையிடுதல் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் தொடங்கி வைத்தார். கைவினைஞர்களின் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் மற்றும் புதுடெல்லி, கொல்கத்தா, பெங்களூர் உட்பட 14 விற்பனை நிலையங்களை நடத்தி வருவதோடு மற்றொரு வித சந்தை வாய்ப்பாக இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் பல வகை கண்காட்சியினை நடத்தி வருகிறது. இக்கண்காட்சி திட்டங்களில் ஒன்றாக இந்நிறுவனம் தற்சமயம் கைத்திறன் திருவிழா என்ற பெயரில் சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்திறன் துணி வகைகள், நகை வகைகள் மற்றும் கைத்திறன் அரைகலன்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையை வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி முடிய நடத்துகிறது. இக்கண்காட்சியினை ஊரகத்துறை இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை இயக்குனர் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் பஞ்சலோக சிலைகள், மர சிற்பங்கள், பித்தளை விளக்குகள், தஞ்சை கலைத்தட்டுகள், தஞ்சை ஓவியங்கள், களிமண், கல் மற்றும் காகித கூழ் பொம்மைகள் மற்றும் நூக்கமர மேஜை நாற்காலிகள், தேக்கு மர பூஜை மண்டபங்கள், சணல் பொருட்கள், ருத்ராட்சம், அதிநவீன நகை வகைகள், ஜெய்ப்பூரின் ஓவியங்கள் மற்றும் மர வேலைப்பாட்டிலான பரிசு பொருட்கள், தோல் பொருட்கள், அகர்பத்திகள், மதுரை சுங்கடி புடவைகள், வாரணாசியில் தருவிக்கப்பட்ட ஜரிகை துணி வகைகள், ராஜஸ்தான் கைத்தறி படுக்கை விரிப்புகள், லக்னோ சிக்கன் துணி வகைகள், சுரிதார் வகைகள், பளிங்குத்தூள் சிலைகள், சுட்ட மண் சிற்பங்கள், பல்வேறு மாநில சிறப்பு செயற்கைக்கல் நகை வகைகளும், முத்து வகைகளும், கைத்திற துணி வகைகளும் இக்கண்காட்சிக்கென சிறப்பாக தருவிக்கப்பட்டுள்ளன. பல மாநிலங்களில் இருந்தும் 50க்கும் மேற்பட்ட கைவினைஞர்கள் நேரடியாக வருகை தந்து தங்களுடைய கைவினைப் பொருட்களை விற்பனைக்கு வைத்துள்ளார்கள். இக்கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக 66 பெருமாள் செட், 4 அடி நடராஜர், 5 அன்னம் கிளை விளக்கு, 8x4 நூக்கமர உட்பதிப்பு வேலைப்பாட்டிலான மேஜை, 6 நூக்கமரத்திலான மண்டபம் மற்றும் தஞ்சை ஓவியங்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. புதுவையில் நீர்பிடிப்பு பகுதியை தேடி வரும் பறவைகளை வேட்டையாடினால் நடவடிக்கை, வனத்துறை எச்சரிக்கை. இதமான ஸ்வெட்டர்கள் விற்பனை, நடைபாதை கடையில் விதவிதமாக கொண்டு வரப்பட்டுள்ள பொருட்களை வாங்க ஆர்வம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்.
புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதியில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதிகளில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இது போன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமன்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உல்லன் ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், மக்கி குல்லா, மப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர்பேட் போன்றவைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இது போன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனை ஆனாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில் தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். திருக்காஞ்சி கோவில் இடத்தில் மரங்கள் வெட்டும் பணிகளை தடுத்து நிறுத்திய வனத்துறையினர். லாபம் ஈட்டும் மரங்களை நட இருப்பதாக மக்கள் தகவல்.
ஜிப்மர் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். புத்தாண்டை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் குவிந்த மக்கள் கூட்டம். குடும்பத்துடன் கதை பேசி உற்சாகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.